நித்தியங்கிற வார்த்தையை பற்றி புரிஞ்சுக்குவோமா? நித்தியம் அப்படின்னா நிலையானது அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஒரு பூவுக்கு நித்தியமல்லின்னு பேர். எதுக்கு அப்படி நித்தியமல்லி? மற்றதெல்லாம் பூத்து மலர்ந்து விழுந்துடும், இது ரொம்ப காலம் இருக்கும். அந்த ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் மற்றதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது நீண்ட நாள் இருக்குது அப்படின்னு. நித்தியங்கிறது வந்து நீண்ட நாள் அப்படின்ற அர்த்தம் தான் நமக்கு உடனடியாக கிடைக்குது. அது பேர் வாட்சிய அர்த்தங்கிறோம். நித்தியமானது ஏதாவது ஒன்று காட்டுங்க அப்படின்னா நமக்கு உதாரணம் சொல்லணும். இப்போ இந்த பிளான்ட் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க தோன்றி மறையிறது, புல் பூண்டுகள் மழை வந்தால் பூக்கும், அப்புறம் அப்படியே மழை அடுத்த சீசனில் அது போயிடும். 3 மாதம் 4 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். நெல்லும் அப்படி தானே. அதை நாம் எபிமெரல் அப்படிங்கிறோம். எபிமெரல் தோன்றி மறையிறதுங்கிறோம். ஒரு வருஷம்தான் ஆனுவல். அப்புறம் சில செடிங்க 2 வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் வளரும், 2வது வருஷம் பூத்து காய்க்கும். காய்க்கிற பருவம் 2வது வருஷம். உடம்பை மட்டும் பெருசாக்கிக்கும் முதல் வருஷம். உடம்பு நல்லா பெருசான பிறகு பூவெல்லாம் பூத்து அது உண்டாக்கும். அது வந்து பயன்யல் அப்படிங்கிறோம். 2 வருஷம் இருக்கும். எஃபிமெரல், ஆனுவல், பயன்யல் அப்படின்லாம் நம்ம வாங்கச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமா? வச்சு மத்தியானம் எல்லாம் சாப்பிட்லாமா? நம்ம காஃபியோடு சேர்த்து சாப்பிடுவோம், டீ. அப்புறம் இது மாதிரி இருக்கிறோம். கால அளவு தான் நம்ம வந்து நித்தியங்கிற வார்த்தைக்கு நம்ம நீண்ட காலங்கிறத நம்ம நித்தியம்னு நினச்சிக்கிட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன? அப்போ நான் சொன்னேன் எஃபிமெரல், ஆனுவல், பயனியல், அப்புறம் நீண்ட காலம் வாழ்ந்து பெரனியல்ங்கிறோம். ஒரு காடு அது எத்தனை காலமாக நம்ம பூமியில் இருக்குதுன்னு தெரியல. இமயமலையிலையோ நம்மளுடைய நீலகிரி மலையில் அந்த பள்ளத்தாக்குலெல்லாம் காடுகள் சோலா ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். அங்கே இருக்கிற செடி கொடிகளெல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு செத்து தான் போகுது. மரங்கள்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் 100 வருஷம் கூட வாழும், அப்புறம் வந்து மடிஞ்சு போயிடும். பூஞ்சை காளான் பிடிச்சி அது வேறு அழுகி விழுந்துடும். ஆனால் காடு அழியறது இல்லையே. அது உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் தோன்றி தோன்றி மறையுது. ஒரு வாரம் தோன்றி மறைகிற காளானும் இருக்குது. தினம் தினம் ஏதோ ஒன்று தோன்றி தோன்றி சாகிற பூச்சிகளும் இருக்குது. பல காலம் 1000 வருஷம் இருக்கக்கூடிய மரங்களும் இருக்குது. இருந்தாலும் வனங்கிறது வந்து இருக்குது. அப்போ அது வனம்னு பார்த்தா நித்தியமாக இருக்குது. அது உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தா அநித்தியமாக இருக்குது. அநித்தியங்களெல்லாம் சேர்ந்து ஒரு நித்தியம் உண்டாக்குமா? அப்படி ஒரு நித்தியம் இருக்குது இல்லை, அதை நித்தியம்னு சொல்லலாமா? என்ன அது நம்ம பிரபாக நித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். நித்தியம்தான். ஆனால் எப்படிப்பட்டதுன்னா தோன்றி தோன்றி மறைகின்ற பகுதிகளை கொண்ட, அதில் ஒன்று கூட நிரந்தரமாக இருக்கிறதில்ல. ஒருத்தன் தோன்றி மறையும் போது இன்னொருத்தன் தோன்றி அந்த மறைஞ்ச நேரத்தை நிரப்பிடுறான். 10 ஆண்டு காலம் இருந்த ஒருத்தன் இருந்தான். அவன் இறந்த உடனே இன்னொருத்தன் பிறந்துட்டான். அவன் 10 ஆண்டு காலம் இருக்கிறான். இவன் இறக்கும்போது அவன் செத்தவன் மறுபடியும் பிழைச்சிக்கிறான். இப்படி தொடர்ச்சியாக ஒருத்தர் இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம வந்து அடிக்கடி அடுத்தடுத்த சந்ததிகளில் தந்தையை போல் மகன் இருக்கிறதில்ல. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஜாடைகள்லாம் மாறத்தான் செய்யுது. ஏன்னா தாய் வழியாக சில குணங்களெல்லாம் உள்ளே வரும் பொழுது அடுத்த சந்ததியில் தாத்தா மாதிரி இல்லாமல் வேற ஒரு தாத்தா மாதிரி இருக்கும். அம்மா வழி தாத்தா மாறிடும். சில உயிரினங்களில் ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலே தன்னை உற்பத்தி பண்ணிக்குது. வெட்டுப்பட்டால் 2 ஆகிடும். 2 தனி தான் வளரும், 2 வளரும், அப்படியே வரும்.
அப்போது தாய்மாரியே தான் பிள்ளையாக இருக்கும். ஆண் பெண் சேர்க்கை இருந்தால் தானே குணமாற்றங்கள் வரும். அப்படி இல்லை, செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பூஞ்சனங்கள், சில பாசிகள், அதெல்லாம் கோடிக்கான வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குது. அந்த கோடி வருஷத்துக்கு முன்னாடி என்ன செல்லை பார்த்தோமோ அதே தான் இன்றைக்கும் இருக்குது. இப்போ அது இருக்குது தானே. ஆனால் ஒன்று ஒன்றும் தோன்றி தோன்றி மறையுது. அந்த குளத்தில் அந்த பாசி அது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா ரொம்ப டைனியாக இருக்கும், குட்டியாக. அது அப்படியே 2 மீசை வச்சுட்டு இங்கெங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். குளோரெல்லா அப்படின்னு சொல்லுவோம், வால்வாக்ஸு, கிளமைடோமோனாஸ் இப்படிலாம் பேர். அதுக்கெல்லாம் அச்சடித்த மாதிரியே இருக்கும், ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஒன்று ஒன்றும் ஒரு மாற்றமும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. அம்மா யார் பிள்ளை யாருன்னு தெரியாது. அந்த குளத்துலேயே அது பல காலமாக வாழ்ந்துட்டுருக்குது. மாறவும் இல்லைன்னா அது நித்தியம் தானே சொல்கிறோம். இப்போ நித்தியங்கிறது நமக்கு தெரிஞ்ச நித்தியம் பிரவாக நித்தியம். பிரவாகம்னா நீரோடை மாதிரி, அதான் பிரவாகங்கிறோம். குற்றாலம் அருவியில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு தண்ணி கூட அங்கே நீங்கள் போன தண்ணி இல்லை. அங்கே டெய்லி தண்ணி அங்கே வந்துட்டுருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்த தண்ணி அதே தண்ணி அங்கே இல்லை. ஓடுற தண்ணியிலையும் கால் வச்சிங்கன்னா அடுத்த கால் வைக்கும்போது அந்த தண்ணி தான் காலை வச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு தண்ணி அந்த இடத்த நிரப்பிடும். ஆனால் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம பல உதாரணங்கள் இப்போ சொல்லியிருக்கிறேன். வன உதாரணம், இந்த தண்ணீருடைய பிரவாகம், இன்னொன்று தீபம். இந்த தீபத்தில் நெய் இருக்கிற வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் ஒளி தோன்றிக்கிட்டே இருக்குது. சனம் இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு, அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய மூலக்கூறு வெப்பம் பட்ட உடனே கார்பன் டை ஆக்சைடாகவும் ஒளியாகவும் மாறும். அந்த எண்ணெய் தான் கார்பன் டை ஆக்சைடாக கரியாக புகையாகவும் போகுது, வெளிச்சமாகவும் நமக்கு தருது. அந்த திரி வழியாக ஒவ்வொரு அணுவாக இந்த எண்ணெய் மேலே ஏறி எரிஞ்சு மேலே போயிட்ட உடனே அது கொஞ்சம் அந்த தீபத்தோட உச்சியில் போன உடனே அது மறைஞ்சு போயிடுது. அவ்வளோதான் அதனுடைய சக்தி, ஆற்றல் முடிஞ்சு போகுது. ஆனால் தீபம் அப்படியே அசையாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. நித்தியம் அப்படின்ட்டு, நித்திய ஜோதி அப்படிங்கிறோம். சில இடத்துல அணையாத ஜோதி, அன்றைக்கி ஏற்றி வச்ச ஜோதி இன்றைக்கி வரைக்கும் அலையில்லைங்கிறாங்க. அப்போ அதுவும் நித்தியம்தான். இப்போ உங்களுக்கு நித்தியத்தை பற்றி தெரியுதா? நித்தியங்கிறது பிரவாக நித்தியம்ங்கிறோம். அப்போது சொரூப நித்தியம்னுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நித்தியத்தை பற்றி நான் பேசுகிறேன். சொரூப நித்தியங்கிறது என்ன? அது தோன்றி மறையாது, எப்பவுமே இருக்கும். அதுக்கு உதாரணத்தை என்னால் கொடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் நித்தியமான ஒரு வஸ்துவை நம்ம காட்டவே முடியாது. எல்லா வஸ்துவுமே வஸ்து அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு ஜனனம் இருக்கும், அப்புறம் அது ஒரு மரணம் இருக்கும். அதுக்கு ஒரு உதிக்கின்ற நேரம் இருக்கும், மறையிற நேரம் இருக்கும். பானை தோன்றுது, உடஞ்சி மறையுது. ஆனால் மண் நித்தியங்கிறோம். பானையை பொறுத்து தான் மண் நித்தியம். ஆனால் மண்ணே கூட மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா பூமியும் மாறிக்கிட்டே இருக்குது. பூமியும் ஒரு காலத்து தோன்றி மறையுது. காலத்துக்கு உட்பட்ட நித்தியத்தை பிரவாக நித்தியங்கிறோம். காலமே இல்லாத நித்தியத்தை நம்ம சொரூப நித்தியங்கிறோம். அப்போ காலமே இல்லாத போது தான் அது இருக்கும், காலம் இருந்தாலும் அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஒரு வஸ்துவை யாராலும் காட்ட முடியாது. ஆகாயத்தை ஒரு விளக்கு சொல்லலாம், அது நித்தியம் இருக்குது. ஆகாயத்துக்குள்ளே பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கேலக்சியும் தோன்றி மறையலாம். ஆனால் அது இடம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு வகையில் அந்த நித்திய வஸ்துவாக அந்த ஆகாயம் இருக்குது. ஆனாலும் அந்த ஆகாயமும் சுருங்குது, இப்போ விரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதுக்கும் கூட தோற்றம் மறைவும், சிருஷ்டி காலத்தில் தோன்றி லய காலத்தில் மறையுதுன்றோம். பார்க்க போனால் நித்தியம்னு சொல்கிறதுக்கு ஒரு பொருள் கூட இல்லை. அநித்தியமான பொருட்கள் தான் எல்லாமே இருக்குது. அந்த அநித்தியமான பொருட்கள்
தன்னையே இன்னொரு சந்ததியை உண்டாக்கிட்டு போகிறதுனால அது நித்தியம் போல் நமக்கு தெரியுது. அது மறையுது, ஆனால் மறையறதுக்கு முன்னாடி தன்னை மாதிரி ஒரு பிரதியை உண்டு பண்ணிட்டு போகுது. அது சந்தான விருத்திங்கிறோம். சந்தானம்னா தொடர்ச்சியாக சந்ததிகள்னு அர்த்தம். சந்தானம் அதனால் குழந்தைகள் பெற்றுக்கிறது சந்தான விருத்தி வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறோம். நித்தியத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அது எப்படி நம்ம மனசு கிராஸ் பண்ணோம்? மனசுக்கு தெரிஞ்சது எல்லாமே புலன் வழியாக கிடைக்கிற பொருள் தான். மனசுக்குன்னு வந்து தகவல் வந்து புலன்கள் தான் கொடுக்குது. மனசாலேயே கூட சிலதெல்லாம் கற்பனை பண்ணலாம் சொன்னால் அது ஏற்கனவே புலனில் வாங்கின தகவலை வச்சு நீ மனசு ஒன்றும் செய்யும். ஆனால் மனசு வந்து புலன்கள் தவிர அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே கிடையாது. இப்போ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உலகப் பொருட்கள். உலகப் பொருட்கள் ஆகாயம் முதற்கொண்டு எல்லாமே அநித்தியம் அல்லது பிரவாக நித்தியம். அப்போ சொரூப நித்தியம் எப்படின்னு மனசை நீ கேள்வி கேட்டு குறைஞ்சோம்னா எத்தனை தடவை சொல்கிற எனக்கு தெரியாதுன்னு, என்கிட்ட டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லும். இப்போ நித்திய வஸ்துவை எப்படி நீ வந்து மற்றதுலேருந்து பிரித்து காட்ட முடியும்? எதுவாக இருக்க முடியும்? இது மாதிரி ஃபிலாசபர்ஸ் வந்து திங்க் பண்ணி அதை கண்டுபிடிச்சிடலான்னு ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்க புத்திக்குள்ளே அது சிக்காது. அதனால் அது மனதிற்கு எட்டாதுங்கிறாங்க. அதாவது வேத பாடத்தினால் கெட்ட மனசுக்கு எட்டும், ஆனால் வேதத்துக்கிட்டே எட்டி பார்க்காதவன் மனசு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. ஏன் அவனுக்கு மட்டும் அந்த மனசால் கிட்டுது, இவனுக்கு மனசில் கிட்டலைன்னா அவனுக்கு டேட்டா கொடுக்கப்பட்டது. அந்த டேட்டா இவன் உலகத்துலேருந்து எடுக்கலை. அது அபௌருஷேயம்னு சொல்லக்கூடிய மனிதனால் செய்யப்படாத ஒரு அறிவு. மனிதன் கற்பனையில் உண்டாக்குனது பௌருஷேயம், இது அப்பௌருஷேயம். அப்படி ஒரு தகவல் எங்கே சார் இருக்குது? மனுஷனே கொடுக்காத தகவல். அது பேர் வேதம்பா. இறைவனுடைய மூச்சு காற்று, அவருடைய சுவாசம், அவருடைய எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அந்த மாதிரியான கொளுத்தப்பட்ட ஒரு அறிவில் நம்ம நித்தியத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் நித்தியத்தை ஸ்வரூப நித்தியம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது முக்காலத்தில் இருக்கணும். இங்கே இருக்குதானா இங்கே இருக்குது, அங்கே இருக்குமானா அங்கேயும் இருக்குது. ஒரு பொருளை அடையணும்னா அதை நோக்கி நம்ம போகணும், இல்லை அதை நம்ம கிட்ட இட்டு கொண்டு வரணும். ஆனால் நித்தியத்தை நம்ம அடைவதற்கு எங்கும் போக வேண்டாம். ஏன்னா அது எந்த காலத்திலும் இருக்கும். ராத்திரி பகல் எல்லா நேரமும் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருந்தால் நித்தியம். இப்போ நித்தியத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது இப்படியெல்லாம் திங்க் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் என்னென்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். நித்தியம் எப்படி இருக்கும்? எல்லா காலத்திலும் இருப்பது, எல்லா இடத்திலும் இருப்பது. சிவா பிரம்மா விஷ்ணு இவங்களும் பிரவாக நித்தியம் தான் சார். ஆமாம், 3 பேர் இருந்தாலே பிரவாக நித்தியம்தான். நித்தியம் ஒன்று தானே இருக்க முடியும். அடுத்த பாயிண்ட்டு, எத்தனை பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்க. நான் என்ன சொன்னேன்? நித்தியம் வந்து 3 காலத்திலும் இருக்கும். ரெண்டாவது 3 எல்லா இடத்திலும் இருக்கும். இன்னொன்று 1 தான் இருக்கும். இப்போ ஒன்றே ஒன்று இருக்குதுன்னா அது எங்கேயாவது இடத்துல ஒளிஞ்சிருக்குதா இந்த உலகத்தில் அப்படின்னு ஏதோ ஒரு அப்போ எல்லா பொருளிலும் இருந்தால் தான் நித்தியம். சில பொருள் அது இல்லைன்னா அது நித்தியம் இல்லை. அப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்ற ஒரு பேச்சு இல்லாமல் போய்டும். எல்லா காலத்திலும் இருக்குதுங்கிற பேச்சு போய்டும். இப்போ எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருப்பது எல்லா பொருளிலும் இருந்தாகணும். இது பேர் மனநம்னு பேர். சுயமாக நாம் வேதாந்த வாழ்க்கையில் நம்ம சிந்திக்கணும். அது சிந்திக்கின்ற ஒரு முறையை தான் நம்ம வந்து குரு சொல்லித்தரார். இப்படி தான் அவர் தெளிவுபட்டிருக்கிறார். வேதாந்த வார்த்தையை வந்து ஒரு வார்த்தை கிடச்சிதுன்னா அதுலேருந்து எவ்வளோ வந்து சாரை பிழிய முடியுமோ அவ்வளோ நம்ம அந்த எக்ஸசைஸ் நமக்கு வேணும். எல்லாமே குருவே சொல்லிகிட்டு இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. குருக்கு முந்தி நாமளும் கூட இந்த வார்த்தையை ஏன் இப்படி நம்ம தவறு விட்டுட்டோம் அப்படின்னு நாமளும் ஒரு வார்த்தையை எடுத்து சிந்திக்கணும். அதனால் நித்தியங்கிற வார்த்தையை பார்க்கணும். அப்போ நித்தியம் ஒன்றானது, அதில் பல இருக்க முடியாது. அது கால தேச வஸ்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது.
அதுக்கு அதனுடைய அதீனத்தில் வரல. காலத்து அதீனத்தில் வந்துடுச்சுன்னா காலம் பிடிச்சிடும். அதை உன் டைம் முடிஞ்சு போச்சு வா அப்படின்னும். ஸ்பேஸுங்கிற இட அதீனத்தில் இருந்ததுன்னா இடம் சொல்லும், இந்த இடத்துல உனக்கு கிடையாது, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிவிடும். ஒரு லிமிட் பண்ணிவிடும். பொருள் அதீனம்னா இந்த பொருளெல்லாம் இருக்கலாம், நீங்கள் அந்த பொருளை அதிலெல்லாம் இருக்க முடியாது. நீ இந்த ஆட்டமில் இருக்கலாம், அந்த ஆட்டமில் இருக்கக்கூடாது. கோல்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்னு பொருள்களிலும் கூட நாம் இது எல்லாத்துக்கும் அதீனத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது. யாருடைய ஆதீனத்துக்கும் அது வராது. அதுன்னா அதனுடைய ஆட்சிக்குள்ளே இருக்குது. அப்போ நித்தியம் தன் ஆட்சியில் இருக்குது. யாருடைய ஆட்சியிலும் இல்லைன்னா அர்த்தம், தன்னாட்சியில் இருக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட், நித்தியத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அது தன்னாட்சியில் இருக்கிறது. அது பேர் சுவாதீனம்னு பேர். மற்ற ஆட்சியில் இருந்ததுன்னா பராதீனம். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்குங்க. கால தேச வஸ்து அபரிச்சின்னம்னு சொன்னார். அப்புறம் ஏகம்னு சொன்னோம், அது தன்னாட்சி உடையது, சுவாதீனம்னு சொன்னோம். அது இருக்குதுன்னா உள்ள பொருள் தெரியணும் இல்லையா. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருள் வஸ்து நிர்தேசம், வஸ்துவை பற்றி நாம் இருக்குது இல்லைன்னு ஒரு முடிவு கட்டணும்னா அது வஸ்து நிச்சயம், வஸ்து சித்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வஸ்து சித்தி பண்ணணும். நித்தியங்கிற ஒரு வஸ்து இருக்குது, சித்தி, அது சித்திக்கணும் அப்படின்னு நாம் கருதணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று லக்ஷணம், இன்னொன்று பிரமாணம். லக்ஷணம் தெரிஞ்சதுன்னா பிரமாணமும் தெரிஞ்சது. ஒரு பொருள் இந்த லட்சணம் உடையது அப்படின்னு சொன்னோம்னா அந்த லட்சணம் வேறு எதுக்கும் பொருந்தக்கூடாது. அப்போ தான் அது பேர் லட்சணம்னு பேர். இது தான் இதுக்கு லட்சணம்னா வேறு எதுக்கும் அது பொருந்தாது. சஜாதிய விஜாதிய வியாவர்த்தகம் லட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் இன்னொன்றோ, அதுபோல் அதற்கு வேறான இன்னொன்றோ காட்ட முடியாத ஒரு லட்சணமாக இருக்கணும். அப்புறம் லட்சணம் ஒன்றுக்கு தான் சுட்டணும். இப்போ அதுக்கு வேறு லட்சணத்துக்கு வேறு 3 லட்சணம் இருக்குது. லட்சணத்துக்கு 3 லட்சணம். ஒன்று அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பாவிதம். இந்த 3ம் அதுக்கு முண்டு. நித்தியத்தை கண்டுபிடிக்கிற வஸ்து அனித்தியமா நித்தியமா? நித்தியத்தை கண்டுபிடிக்கிற வஸ்து அனித்தியமா நித்தியமா? மனம் தானே கண்டுபிடிக்குது. அது 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 பிரவாக நித்தியமாக இருக்கலாம். நித்தியத்தையே கண்டுபிடிக்கிற வஸ்து பிரவாக நித்தியமாக. ஆமாம், அதுக்கு தான் இப்போ வரும். லட்சணத்தை பிடிச்சிட்டோம்னா கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் இது பேசுகிறோம். அனித்திய வஸ்து இதை கண்டுபிடிக்கணும்னா அனித்திய வஸ்துக்கு லட்சணம் கொடுத்தா கண்டுபிடிக்கும்ல. எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறீங்க, அடையாளம் கொடுத்துட்டா நீங்கள் போய் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. சைக்கிள் அடையாளம் கொடுத்தோம்னா நீங்கள் அந்த சைக்கிளை வச்சு பார்க்குறீங்க. வண்டி கார் நம்பர் கொடுத்தோம்னா நம்ம தேடி பிடிச்சிடுறோம். இப்போ அடையாளம் தான் லட்சணம். இப்போ லட்சணம் அதிவியாப்தி. அதிவியாப்தினா ஒன்றுக்கு நம்ம குறிப்பிட்ட அந்த லட்சணம் இன்னொன்றுக்கு போகக்கூடாது. மனிதன் இரட்டை கால் உடையவன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 2 காலில் நடக்கிறவன் இவன் தான். ஆனால் அது காகத்துக்கும் போயிடும். காகமும் 2 கால் நடக்குது. அப்போ அது லட்சணம் கிடையாது. அப்போது இன்னொன்றுக்கும் அது போவதுனால, சஜாதியத்துக்கும் விஜாதியும் போகிறதுனால அது அதிவியாப்திங்கிறோம். இட் ஸ்ப்ரெட்ஸ், இட் அகாமடேட்ஸ் மெனி மோர். அந்த மாதிரி இருக்கக்கூடாது லட்சணம் கொடுத்தோம்னா. சரி, அவ்வியாப்தின்னா சரியாக அறகுறையாக சொல்கிறது. அதை வச்சுட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. கார் நம்பரில் முதல் 2 தான் தெரியுது, பின்னாடி நம்பர் தெரியல. காம்பினேஷன் லாக்கில் காம்பினேஷன் நம்பரில் 3 தெரியுது, தெரியல. மொத்தம் தெரிஞ்சுன்னா லட்சணம். அந்த கார்டை போட்டு திறந்துடலாம். அப்போது 10 சொல்லிவிட்டு 12 நம்பர் இருக்குதுங்க, இதில் ஏதாவது 10 தான் அப்படின்னு சொன்னால் அது அதிவியாப்தி ஆகிடும்.
10 நம்பரில் நீங்கள் வெறும் 8 மட்டும் சொன்னீங்கன்னா அது அவ்வியாப்தி ஆகிடும். அப்புறம் அந்த லட்சணம் அது மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவணும், இல்லைன்னா அது அசம்பாவிதமாகிடும். அந்த லட்சணத்தை வச்சு ஒன்றும் தடுக்க முடியாது சார், அது லட்சணமே இல்லைங்கிறாங்க. இம்மாதிரியெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. நியாய தர்க்கங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வேதாந்திக்கிட்ட தோற்று போயிடணும். அவன் ஒரு பொருளை உறுதி பண்ணுறான்ல, சும்மா மனசில் தோன்றியதெல்லாம் பேசிட்டு இதுதான் அப்படின்றது இல்லை. யுக்திபூர்வமாக அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான். அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. வேதாந்திகள் ஒரு நித்தியத்தை சொல்கிறாங்கன்னா, அந்த பொருள் இதுதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு லட்சணம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ லட்சணம், நித்தியத்துக்கு என்ன லட்சணம்? சொரூப லட்சணம் அப்படின்னு ஒன்று கேட்குறேன். அது கட்டாயம் இருத்தலாக இருக்கணும், இருக்கிற பொருளாக தானே இருக்கணும். நம்ம அப்போ சித்தி பண்ணிடணும். சித்தி பண்ணிட்டால் இருத்தல் வந்துடும். சரி, இருக்கட்டும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அறிவுடையதாக இருக்குமா, அறிவற்றதாக இருக்குமா? நித்தியம் எப்படி நீங்கள் கன்க்ளூட் பண்ணீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஏன்னா அது தன்னுடைய இருத்தல் அது வந்து உணர்ந்து அறிகிறது. நித்தியமாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக அது இருக்கிறதுனால அறிவாக எல்லாமே வெளிப்படும். சொல்லுமா. அது இருக்கிறதுனால தான் மற்ற எல்லாமே வெளிப்படும். நித்தியம் வந்து அறிவாதாக இருக்கணுங்கிறீங்களா? ஏன், எப்படி சொல்லுங்கள்? ஏன்னா அநித்தியம் எல்லாமே நித்தியத்தை சார்ந்து தான் இருக்குது. இல்லைன்னா அதுக்கு இருப்புத்தன்மையே கிடையாது. அநித்தியம் எதுக்குமே இருப்புத்தன்மை கிடையாது. வெரி குட். அப்புறம் முக்காலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, அறிவு முக்காலத்தில் இருக்குமா? ஏன்னா டெஃபினேஷன் அது வந்து பிடிக்கணும். நான் உங்களுக்கு லட்சணம் கொடுத்துட்டேன். முக்காலத்தில் இருப்பது, மூவிடத்திலும் இருப்பது, எல்லா பொருளிலும் இருப்பது, அதனுடைய ஆதீனத்திலும் இல்லாதது. கால தேச பொருள் அதனுடைய ஆதீனத்தில் அது இல்லை. அப்படி ஒரு பொருளை நம்ம எது பார்த்தோம்னா அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பொருள் அறிவுடையதாக இருக்குமா, அறிவற்றதாக இருக்குமா அப்படின்னு முதல்ல ஒன்று ஆரம்பிப்போம். கட்டாயம் அது வந்து முடிவற்றதாக தான் இருக்கணும். முடிவடையதுக்குன்னாகும் முடிவு அப்படின்னு வந்துடுச்சு, இங்கே முடிஞ்சு போச்சுங்க. அப்போ அது வந்து அநித்தியம் தானே. நித்தியம் முடிவில்லாமல்லாம் இருக்கணும். அப்போ நித்தியத்தினுடைய முதல் லட்சணம் எது கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அனந்தம்னு கண்டுபிடிக்கணும். எப்போ முடிவற்றதோ அது ஆனந்தமாக, அது ஆனந்தமாக இருக்கும். வெரி குட். அனந்தம் தான் ஆனந்தம். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனந்தம் தான் நித்தியம்னு. போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஆனால் அறிவோட தான் இருக்கணும்னு எப்படி சார்? ஆனந்தம் அறிவுள்ள பொருளில் தான் இருக்கும். ஜட பொருள் ஆனந்தம் இருக்காது. அறிவற்ற பொருளுக்கு ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தில் அது பிரயோஜனம் இல்லை. கட்டா அது அறிவற்றதாக தான் இருக்கும். நீங்கள் ஆனந்தமாக தான் இருக்கிறீங்க ராத்திரியில் தூங்கும்போது. ஆனால் அறிவற்றதாக இருக்கிறதுனால அந்த ஆனந்தம் உங்களுக்கு தெரியல இல்லையா? இப்போ ஆனந்தம் எப்பொழுது அறிவு பொருளோடு தான் இருக்கும். அறிவற்ற ஜட பொருளில் இந்த தலைகாணி, பீரோ, தரை, மண் இதிலெல்லாம் ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பூச்சி போட்டு கூட பார்த்தோம்னா அது ஆனந்தமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனந்தம் மொத்தம் அறிவை சார்ந்ததாக இருக்கு. அப்போ இல்லை, நான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிங்க. நித்தியத்துக்கு ஒரே ஒரு லட்சணம் சொல்லிட்டேன், ஆனந்தம்னு. அந்த ஆனந்தம்ங்கிறது அதனுடைய சொரூப லட்சணம். சரி சார், எனக்கு அது மாதிரி ஒன்றும் தெரியலைங்க அப்படின்னா உங்களுக்கு போனால் போதுன்னு இன்னொரு லட்சணம் சொல்வேன். இந்த லட்சணம் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச லட்சணமாக இருக்குது. அது தடஸ்த லட்சணம்னு பேர். தடஸ்தம் அப்படின்னா, ஸ்த அப்படின்னா நிலைத்த, இருக்கின்ற, நிற்கின்ற, ஸ்டேபிள். தட அப்படின்னா கரையோரம், நதிக்கரை ஓரம். தடஸ்தம்னா நதிக்கரை ஓரத்தில் நின்று நதியை பார்க்குற பேர் தடஸ்தம் பேர். அதில் அதோட சம்பந்தம் இல்லை, நான் நதிக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நம்ம நதியை அறிய முடியுது. அதுக்குள்ளே நான் போகலை, வெளியே இருந்துட்டு நான் அதை அறிகிறேன். அப்போ வெளியிருந்து கொண்டு அறிவதுக்கு பேர் தடஸ்த லட்சணம். இப்போ அந்த லட்சணத்துக்குள்ளே நம்ம போகல, அது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ். எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது அதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சில லட்சணங்களை சொல்கிறோம், அந்த சில லட்சணத்தை வச்சு பார்க்கும்போது இவதாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து தடஸ்த லட்சணம் வரும். அப்போ நித்தியத்துக்கு தடஸ்த லட்சணம் ஒன்று சொல்லணும்.
அதுலேயாவது உங்களை கண்டுபிடிக்குமா பார்க்கலாம். ஏன்னா ஆனந்தம் அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆனந்தங்கிற ஒரு பொருளை பார்த்ததே கிடையாது, அனுபவிச்சு தான் பழக்கம். இப்போ ஆனந்தம் என்கிட்ட இருக்குதுன்னா நான் தான் நித்தியமாக இருக்கணும்னு அவன் சொல்லணும். ஆனால் அந்த அளவுக்கு அவனுக்கு இன்னும் லட்சணத்தினுடைய வரையறை புரியலை. ஆனால் அவனும் தன்னை பற்றி தோன்றி மறைகின்ற ஆனந்தத்தை தான் அவன் அனுபவிச்சிட்ருக்கிறான். அப்போ தடஸ்த லட்சணம் நித்தியமானது காலத்துக்கு அதீனமாகவும் காலத்துக்கு அதீனமாகவும் அதை தாண்டியும் இருக்குது. அது அதீனத்தில் இல்லை அப்படின்னா காலம் எல்லாமோ இடம் எல்லாமோ பொருள் எல்லாமோ அது மாதிரி நித்தியங்கிற வார்த்தை சொல்ல முடியலல்ல. நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்க. இப்போது இதை சாராமல் அது இருக்குது நித்தியம். ஆனால் இது நித்தியத்தை சார்ந்தாக இருக்க முடியும். நித்திய வஸ்து இருந்தால் தானே ஒரு பொருள் தோன்றி மறையும். நான் இங்கேருந்து ஒரு பொருளை தோற்றுறேன், அது இங்கே தான் மறையும். இங்கேருந்து தோன்றுறதுக்கு ஒரு இடம் வேணும். அது வேற எங்கேயாவது மறைஞ்சாலும் மறையிறதுக்கு ஒரு இடம் வேணும். என் கையில் தோன்றி இவங்க கையில் கூட மறையலாம். ஆனால் கையில் விட்டுருங்க, இந்த ஆகாயத்தில் தோன்றி ஆகாயத்தில் மறையுதுன்னு சொல்லுதா. ஒரு பொருள் தோன்றி மறையுதுன்னா தோன்றுறதுக்கு ஒரு இடம் வேணும். எங்கே தோன்றியதுன்னு கேட்போம். எங்கே பார்த்தீங்க சார்? புதுசாக ஒரு பொருள் அங்கே பார்த்தேன் சார் அப்படின்றான். தோன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இடத்த சொல்லணும் இல்லை. ஒன்று பொருள் மறைஞ்சு போயிடுச்சு சாருங்கிறான். எங்கே மறைஞ்சதுன்னு கேட்குறான். எல்லா இடத்துலையும் மறைஞ்சதுன்னு சொல்லுவாங்களே. அப்போ ஒரு பொருள் தோன்றி மறையுன்னா அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. தோன்றுவதற்கும் இடம்ன்ற ஒரு இடம் தேவைப்படுது. அப்புறம் எந்த காலத்தில் தோன்றி எந்த நேரத்தில் தோன்றியது நேரமும் தேவைப்படுது. இப்போ தோன்றி மறைவதுக்கு நேரத்துக்குள்ளே தான் இருக்குது, இடத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடம் காலம் ரெண்டுமே தோன்றி மறையிறதுனால அதுங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒருத்தர் இடம் கொடுக்கணும். இது என்ன போச்சு? ஒன்றுக்கு இடம் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாவற்றும் இடம் தரக்கூடிய ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா இடத்திற்கே இடம் தருது அப்படிப்பட்ட பொருள். இப்போ அனைத்தும் அதுலேருந்து தான் தோன்றியதுனால அதை விட்டு வெளியும் இருக்க முடியாது. ஏன்னா இது சார்ந்து இருக்கிற பொருள், அதை சார்ந்தே தான் இருக்கும். அதுலேருந்து விடுபட்டு இருக்க முடியாது. விடுபட்டு தனியாக இருந்ததுன்னா அது தனி பொருள்னு ஆகிடும். தனி பொருளுக்கு இது பிறந்திருக்கவே வேண்டியதில்லை, அதுதான் தனி பொருளாச்சு. இதுலேருந்து தோன்றியதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பொருள் ஒன்றுலேருந்து தோன்றுச்சுன்னா அதை விட்டு தனியாக இருக்க முடியும்னா அது தனியான ஒரு இருப்பு சக்தி உடையதாக ஆகிடும். இப்போ நித்தியங்கிற ஒரு பொருள் எதையும் சார்பில்லாமல் தனி முதலாக இருக்கணும். இப்போ அனைத்துமே எதில் தோன்றி எதில் இருந்து எதில் மறைகின்றதோ அது நித்தியம். இப்போ நித்தியத்துக்கு தடஸ்த லட்சணம்னு சொல்கிறது இதுதான். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தோன்றி மறைஞ்சது தானே, அதை வச்சு தான் அதை நான் சொல்ல முடியும். இடம் கொடுக்கறது. ஆமாம், இதை தைத்திரிய உபநிஷத்தில் வருணங்கிறவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. மாதிரி எது ஒன்று எதெல்லாவற்றுக்கும் தோற்றத்தை இடம் கொடுத்து தன்னில் நிறுத்தி வைத்து மறைகிறதோ அது நித்தியமாக இருக்கும். ஏன்னா தோன்றி மறைகிறது அனித்தியம்தான். அப்போ அனித்தியங்களெல்லாம் சுயமாக இல்லாதது, சுய இருப்பு இல்லாதது, சுவாதீனத்திலும் இல்லை. ஏன்னா இப்போ கால ஆதீனத்தில் இருக்குது, இட ஆதீனத்தில் இருக்குது. அப்போ இடம் காலம் வஸ்து ஆதீனத்தில் இல்லாத ஒன்று தான் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும். இப்போ நித்தியம் எதுவாக இருக்கும் அப்படின்னு தடஸ்த லட்சணத்தை கொண்டு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கண்டுபிடிச்ச ஒரு பொருள் தோன்றதுக்கு முன்னாடியும் இருந்து மறைஞ்ச பிறகும் இருக்கிறதுனால அது காலத்துக்கு அப்பாற்பட்டதுனால முடிவில்லாமல் இருக்கணும், காலத்தால் முடிவற்றதாக இருக்கணும். இடங்களும் அதில் தோன்றி அதுக்குள்ளேயே பலூன் மாதிரி தோன்றி பலூன் மாதிரி சுருங்கி அதுக்குள்ளே போயிடுச்சு அந்த நித்தியத்துக்குள்ளே. அதனால் இடத்தாலும் அளவற்றதாக இருக்கணும். அந்த ஆகாயத்துக்குள்ளே எல்லா பொருளும் தோன்றி வந்ததுனால ஆகாயமே அதில் தோன்றியதுனால எல்லா பொருளும் அதுலேருந்து தான் தோன்றியதாக இருக்கணும். அப்போ அந்த பொருள் ஆனந்தம்னு முடிவு பண்ணும். இப்போ தடஸ்த லட்சணத்தை வச்சு என்ன பண்ணோம்? சொரூப லட்சணத்தை பிடிச்சிட்டோம்.
ஆனந்தத்தை வந்து சேகர ஆச்சாரியா சொன்னார், அது ஆனந்தமாக தான் கட்டாயம் இருந்தாகணும். அது என்ன சார் கட்டாயம் அப்படின்னாரு. அளவற்றதுக்கு துக்கமேங்க இருக்குது. குறை இருந்தால் தான் துக்கம். குறை இருந்தால் தான் குறை தான் துக்கமே. அப்போது அந்த நித்திய வஸ்து ஆனந்தமாக தான் இருக்கணும். ஆனந்தமாக இருக்கிறதுனால அது வந்து அறிவுடையதாக தான் இருக்கணும். அது புத்தியில் இருக்கக்கூடிய அறிவு எடுத்துட்டோம்னா, அந்த புத்தியில் அறிவு வந்து ஆனந்தம் வந்து அளவுக்கூடிய இருக்கும். உங்களுக்கே வந்து கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்குது, சில சமயம் நிறைய ஆனந்தம் கிடைக்குது, சிலது உச்சக்கட்ட ஆனந்தம் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஆனந்தம் நிலைக்கு வந்து நம்மளால் தாங்க முடியாத ஆனந்தம்லாம் கூட இருக்குது. போதும் போதும்னு சொல்லுவோம். குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கிசுகிசு மூட்டினோம்னா கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அது வந்து அந்த உணர்ச்சி அதிகமாக போயிடுச்சுன்னா கண்ணில் தண்ணி வந்து விடுங்க விடுங்கன்னு தப்பிச்சு ஓட பார்க்க. அது வந்து பிரமோதம். பிரியம், மோதம், பிரமோதம். நம்மளால் தாங்க முடிகிற ஒரு ஆனந்தம் ஒன்று இருக்குது. அந்த எல்லைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ஆனந்தம், அதுக்கு பிகினிங் ஒரு ஆனந்தம் இருக்குது. இது புத்தியில் ஏற்படுற ஆனந்தம். அதுவும் அனித்தியமாக தானே இருக்குது. நித்திய ஆனந்தம் எப்படி இருக்கோ அதை நம்ம உணர முடியாது. புத்தியில் தான் நம்ம எல்லாத்தையும் ஆனந்தத்தை உணர்ந்துருக்கிறோம். சொரூப ஆனந்தத்தை நம்ப முடியாது. அப்போ புத்தி ஆனந்தத்தை வச்சு தான் சொரூப ஆனந்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா புத்தி ஆனந்தம் நமக்கு தடஸ்தமாக இருக்குது. இந்த ஆனந்தம் எங்கே தோன்றி மறையுதுன்னா புத்தியில் தோன்றி புத்தியிலேருந்து புத்தியில் மறையுது. இப்போ புத்தி தான் நமக்கு வந்து இப்போ நம்ம நித்தியம் போல் தெரியுது. ஆனால் புத்தியும் கூட ராத்திரி தூக்கத்தில் இல்லாமல் போயிடுது. அந்த புத்தியும் கூட ஏற்றத்தாழ்வோடு இருக்குது. இப்போ நித்தியம் வந்து அப்படி இருக்காது இல்லையா? இப்போ புத்திக்கும் ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கணும். அது புத்திக்கு அறிவுத்தன்மை இருக்கிறதுனால அதுவும் அறிவுத்தன்மையோடதாக இருக்கணும். இப்போ புத்திங்கிறது வந்து விருத்தி ரூபமான அறிவு. அதில் ஒன்று ஏதோ ஒன்று தோன்றி நின்று மறையுது. அப்போ நித்தியம் வந்து விருத்தி ரூபம் இருக்காது, விருத்திகள் அற்றதாக இருக்கும். நிர்விருத்தி அப்படி இருக்கணும். அப்படி ஒரு நித்தியத்தை இப்போது கொஞ்சம் நேரம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, அப்போ அது எந்நேரமும் ஆனந்தமாக, துக்க கலப்பிட்டு இல்லாமல், பாவ புண்ணியங்கள் இல்லாமல், முக்தி அடைந்ததாகவே, எப்பொழுதுமே எதிலுமே பற்றில்லாததாக, தனி முதலாக ஒன்றாக இருக்குது அப்படின்னு பார்த்து, அதைத்தான் கடவுள் அப்படின்னு பேருக்கு. ஆனந்தம் பிரம்மேதி விஜயானியாத். ஆனந்தத்தை தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள். அதனால தான் எல்லா உயிரினங்களும் இந்த ஆனந்தத்தை சதா நேரமும் தேடிக்கிட்டே இருக்குது. ஆனந்த தேடல் தான் எல்லா உயிரினங்களுக்கும். ஒரு எறும்பு நீங்கள் எங்கேயாவது சுறுசுறுப்பாக ஓடுறது பார்த்தா அது ஆனந்தம் கிடைக்கிற இடத்த தேடி போகுது. பூச்சி பொட்டுக்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஆனந்தத்தை தேடி போகுது. ஜீவராசிகள் எங்கே பார்த்தாலும் சொர்க்கத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தந்தான். எல்லாம் அங்கே கூட்டமாக ஓடுறாங்கன்னா நம்மளை ஓடுவோம். ஏன்னா அங்கே ஏதோ ஆனந்தம் கிடைக்குது. அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் ஆனந்தம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு. இப்போது ஆனந்தம் வந்து அடையக்கூடிய ஒன்றாகவும் நாடக்கூட ஒன்றியாகவும் தோன்றி மறைவதாகவும் அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ அனித்திய ஆனந்தத்தை தான் அவங்க வந்து இதுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. தவிர நித்தியானந்தம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. அந்த நித்தியானந்தத்தை இவனுமே தேடுறாங்க. அவங்க ஒவ்வொருவரும் அனுபவ தேடலில் சிக்கியிருக்கிறோம். எல்லா உயிரினமும் அனுபவத்தை எடுது. விட்டில் பூச்செல்லாம் இந்த வெளிச்சங்கிற அனுபவத்தை தேடி போய் செத்து போகுது. இந்த யானைக்கு ஸ்பரிச அனுபவம்னு சொல்லி அது எதாவது வந்து முதுகு உரசி ட்ராப்பில் மாட்டிக்கிது. ஒவ்வொருத்தரும் பிடிக்கணும்னா அந்த அனுபவத்தை கொடுத்தோம்னா அவங்க வந்து மாட்டிக்குவாங்க. யாருக்கு எந்த அனுபவம் கொடுத்தாக்கா முடியுமோ அந்த அனுபவத்தை கொடுத்து அவங்கள தன் வலைக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ அனுபவம் வந்து பலமாக பலவீனமானு பார்த்தோம்னா அது பலவீனமாக தான் இருக்குது. இந்த அனுபவங்களை நம்ம கைதி ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த அனுபவத்தினால என்ன தேடுறான்னா ஆனந்த அனுபவம் தேடலாம்.
ஒவ்வொரு அனுபவமாக அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, அங்கே சாப்பிட்லாமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டான், இந்த ஹோட்டல் தான் சூப்பராக இருக்குது, இங்கேயே சாப்பிட்டான். அப்புறம் அவன் டெய்லி அங்கேயே சாப்பிடுவானா என்ன? ஒரு லாட்ஜில் இருந்த ஒரு ப்ரொஃபஸர், அவரை நான் பார்க்க போனேன்னா அவருக்கு விருந்தோம்பல் செய்யணும் இல்லையா, எனக்கு லஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் டாக்டர் என்னை கூப்பிடுவார். இன்னமும் இவருக்கு சமைச்சு எனக்கு கொடுக்க போகிறாங்க. அது எங்கன்னா அதான் வழக்கமாக நம்ம சாப்பிடுவேன். அவருக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நான்வெஜ்ஜு சமைக்காத ஹோட்டலாக இருக்கணும், சமையல்காரங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு அவர் டெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு 3 இடத்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறார். ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் இருக்கக்கூடிய கீதா ஹோட்டல், அப்புறம் அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல அன்னபூர்ணா கௌரி சங்கர். அதில் அவர் குறிப்பிட்ட டேபிளில் தான் உட்காரு, குறிப்பிட்ட சர்வர் தான் வருவார். ஏன்னா அந்த சர்வர் அந்த டேபிள் தான் வருவார். அவர் வரலன்னா அந்த டேபிள்லேருந்து அவன் வரலையா அப்படின்னு கேட்பார். இல்லைன்னா அங்கே சாப்பிட மாட்டார். அனுபவம் தான். அதை விட்டோம்னா அந்த பைக்காரா பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும், அங்கே நிறைய இந்த பேச்சுலர்ஸ்லாம் தங்கியிருக்கிற ஹோட்டல், அங்கே ஒரு மெஸ்ஸில் போய் சாப்பிடுவார். இப்போ அவர் கேட்பார் எங்கே போய் சாப்பிட்லான்னு. அப்போ அவருக்கு 3 அனுபவம் தேவைப்படுதில்ல. துறவி மாதிரி வாழ்ந்த ஒரு பேச்சுலர், இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு கட்ட பிரம்மச்சாரி. அவருக்கும் இந்த பிரம்மச்சாரியத்துக்குள்ளேயும் ஒரு அனுபவம் தேடிட்டு தானே இருக்குது. அனுபவங்களை, முடிவில்லாத அனுபவங்கள். இந்த அனுபவங்களை தேடி தேடி அழுத்து போகிறோம். அனுபவம் ஆனந்தம் தரும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு உண்மை தெரிஞ்சுங்க, மனிதன் அனுபவிக்கின்ற ஆனந்தங்கள்லாம் இந்த புத்தியில் ஏற்படுகின்ற இந்த ஆனந்தமய கோஷத்தில் உண்டாகின்ற ஒரு கிளர்ச்சி, அது எப்படிப்பட்டதுன்னா, இதை விட சிறந்த ஆனந்தம் ஒன்று இருக்குதுன்னு முடிவு கட்டிட்டு தான் அனுபவிது. எதை அனுபவிச்சாலும் இதை விட பெட்டர் ஒன்று உண்டு, எந்த அனுபவமாக இருந்தாலும். புதிதாக திருமணம் செய்தவங்க கூட இந்த பொண்ணை காட்டலாம், அந்த பொண்ணு முதல்ல பார்த்தோம், ஆனால் ஜாதகம் பொருந்தலை அது இதுன்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு இந்த பொண்ணு அனுபவிச்சுக்கிட்டே வேறு ஒரு பொண்ணு இன்னொன்று இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி கணவனை ஒரு பெண்ணும், முதல்ல நான் படிக்கும்போது ஒரு பையன் இருந்தான், அந்த பையன்தான் இருந்தால் கடைசியில் அவன் வேறு யாரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். ஒவ்வொரு ஆனந்தத்துக்கும் இதை விட அதிக ஆனந்தம் ஒன்று இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருந்து தான் அனுபவிக்கிறாங்க. ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா கூட நேற்று மாதிரி இல்லை இன்றைக்கி. ஆமாம், கம்பேரிசன். இதை விட இன்னொன்று இருக்குது, இதை விட இன்னொன்று, இதை விட இன்னொன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஒப்புமையோடு தான் நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஒப்பிலா ஆனந்தம்னு ஒன்று உண்டு. அளப்பிலா ஆனந்தம், ஒப்பிலா ஆனந்தம். அப்படி ஒரு ஆனந்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் எங்கெல்லாமோ அலையிறாங்க. உண்மையில் அதை தான் தேடிட்டு இருக்கிறான். அவன் அஞ்ஞானின்னு சொல்கிறான், உண்மையில் அவன் ஞானி தான். அவன் அளப்பிலா ஒப்பிலா ஆனந்தத்தை அவன் எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கிறான். பாட்டு இந்த புளிக்குது, இது புளிக்குது, இது புளிக்குதுன்னு ஒவ்வொரு ஆனந்தத்தையும் இப்போ மாற்றிக்கிறான். எத்தனையோ சினிமா பார்த்தாச்சு, இன்னும் சினிமா பார்க்குறது விடலை. ஒரே நடிகர் நடித்ததே பல முறை பார்த்துருக்குறாங்க பல படங்களில். அப்புறம் அவர் அடுத்த படம் ரிலீஸ் ஆனாலும் அவர் நம்ம தலைவர் எப்படி நடிச்சிருக்கிறார் அப்படின்னு அவன் அந்த அனுபவ மாற்றங்களை பார்க்குறான். ஒவ்வொரு அனுபவமும் மாற்றத்தை தேடுது. ஒவ்வொரு மாற்றமும் அதை விட சிறந்தது ஒன்று இருக்குதுங்கிறதோட தான் அது மறையுது. இந்த அதை விட அதை விட அதை விட அப்படிங்கிற ஒன்று தான் அனுபவத்தை நம்மக்கிட்ட இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ சொல்லுங்கள், அதை விட ஆனந்தம் இல்லைன்னு ஒரு ஆனந்தம் இருக்குதா? அது பேர் நிரதிசய ஆனந்தம். அன்கம்பேரபிள், ஒப்பிலா, உழப்பிலா, எல்லை இல்லா. அவன் எங்கே கண்டுபிடிப்பான் அந்த ஆனந்தத்தை? எங்கே போகிற சுற்றினாலும் ஆனந்தம் இங்கே தானே முளைக்கணும். இங்கே இருக்கிற ஆனந்தம் எப்பவுமே தோன்றி தோன்றி மறையுதுன்னா, தோன்றி மறையறதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கணும் இல்லை? நம்முடைய தடச லட்சணப்படி
ஒரு பொருள் தோன்றி மறையணும்னா அது இங்கேருந்தான் எங்கிட்ட தோன்றுச்சு. அப்போது அனித்தியமான பிரவாக நித்தியமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அனுபவங்கள் எல்லாமே சுரூப நித்தியம் ஒன்று இங்கேருந்து ஆகணும். அதை அடைய வேண்டியதில்லை. ஏன்னா அது முக்காலத்திலும் இருப்பது. அது அந்த இடத்துல இருக்குது, இடத்தாலும் அது இங்கே தான் இருக்கணும். அதுதான் ஆத்மா, அதுதான் நாம. அதை விட்டு நம்ம எங்கே போக முடியும்? அதுக்கு கிட்ட போகணும்னா ஆனந்தத்தை வேறு வழியே கிடையாது. அதை விலகி போகிறதுக்கு துக்கம்தான். எப்போல்லாம் நீ துக்கப்படுறீங்களோ ஆத்மாவிலேருந்து விலகி போயிட்டே இருக்குது. எப்பெல்லாம் ஆனந்தமாக இருக்கிறீங்களோ நீங்கள் சாட்சாத் ஆனந்தம். இது நித்தியானந்தமாக இருந்தாலும் சரி, பிரவாக ஆனந்தமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். உண்மையை கண்டுபிடிச்சாச்சு. ஓ ஆனந்தம் தான் இதுவா? ஓ அந்த காக்கா இருக்க வீட்டு தான் தேவதத்தனா அப்படின்னு போயிட்டோம். அப்புறம் காக்காவை பார்த்துட்டோம். அப்புறம் பறந்து போயிடுச்சு. பறலாம் நம்ம துரத்துறோம், சும்மா உட்கார போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தேவதத்தன் வீட்டுக்கு நம்ம போய்ட்றோம். போன பிறகு இன்னொரு தடவை காக்கா வந்த பிறகு தான் அந்த வீட்டுக்கு போவோன்னு சொல்லுவோமா? இப்போ ஆனந்தத்தை தேடி முடித்தாச்சு. அடுத்த ஆனந்தம் பிறக்கும் இடம்தான் ஆனந்தம். அதுதான் நான். என்னிலிருந்து ஆனந்தம் பிறகுது. பிறக்கிற ஆனந்தத்தை நான் அனுபவிச்சிருக்கிறத விட பிறவாத இரவாத நித்தியானந்தமாக நான் இருக்கிறேனே அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவன் காக்கா ஓட்டிட்டு தானே போவான். இப்போ வந்து சுகம் தரக்கூடிய விஷய ஆனந்தங்களும் புலன் ஆனந்தங்களும் சாஸ்திர ஆனந்தமும் அவனுக்கு எதற்குங்க? காட்டி கொடுத்தல ஆத்மாவை, ஜோலி முடிஞ்சது எழுந்து. அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வேட்டையாடுற புத்தியே இருக்காது. அனுபவ வேட்டைக்கு செல்ல மாட்டான். எல்லா அனுபவமே ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் என்னுடைய தான். இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எந்த ஆனந்தத்தை அனுபவிக்குதோ அது என்கிட்டேன்னு தான் பிறகுது. நானே எல்லா இடத்திலும் ஆனந்தமாக இருக்கிறேன். அப்படி தான் கிருஷ்ணர் அந்த அவதாரத்தை சொல்கிறார். ஆனந்த ரூபமாக அவர் காட்டுறார். ராமன் கூட தர்மத்தை மட்டும் காட்டினான், ஆனந்தத்தையே காட்டல. ராமாயணம் பார்த்தா ரொம்ப பெருமூச்சு வரும் நமக்கு. ஏண்டா இப்படி கஷ்டப்படுறாங்க? ராமர் படுற கஷ்டம்லாம் பார்த்தோம்னா ஐயோ இந்த படம் எப்போ முடியும்? அதுக்கப்புறமா ராமராஜ்யம் வந்த பிறகு சீதையை மறுபடியும் நெருப்பில் குறிக்க வரனே அது திட்ட போகிறாங்களே. இந்த ராமனுக்கு என்னென்ன கெட்ட பேர். ஆனால் கிருஷ்ணன் படம் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் கை தட்டிட்டு விசிலடிக்கலாம். டிக்கெட் மழையாக பறக்கும். ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம் அவன் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். ஒரு நாளாவது அந்த கண்ணன் முகத்தில் ஒரு சொட்டு அழுகையை பார்த்துருக்கீங்களா? வருத்தம் பார்த்துருக்கீங்களா? அவன் தான் நம்முடைய ஹிருதயம். நம்முடைய புலன்கள் கிடைக்கிற ஆனந்தத்துக்கெல்லாம் அவன் தான் ஈசன். அதனால் இது ரிஷிகேஷ். ரிஷி அப்படின்னா புலன்கள், அதுக்கு ஈஸ்வரன். ரிஷிக்கு ரிஷிகேஷ். சுருள் சுருளாக முடி இருக்கிறதுனாலையும் ரிஷிகேஷ். கேசம்னா தலைமுடி, சுருள் முடி. பால அப்படின்னாலும் சுருள்னு அர்த்தம். பாலன்னு தலைமுடி. பாலகிருஷ்ணன் சுருட்ட முடிக்காரன். கிருஷ்ணனை வந்து படத்தை வச்சுக்கங்க. அவன் பசு பக்கத்தில் சாஞ்சு நின்றுட்டு புழ எழுதிட்டு அந்த பசு அவன் காலை நக்கிக்கிட்டு இருக்க கன்றோட. எல்லாம் அந்த ஆனந்தம் இங்கே தான். இப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்ச பிறகு யாருடைய ஆனந்தத்தை பார்த்தும் பொறாமப்பட மாட்டான். எல்லாருக்கும் தன்னால் ஆனந்தம் கொடுக்க முடியுமான்னு தான் பார்ப்பான். யாருடைய ஆனந்தத்தையும் பறிக்க மாட்டான். இப்போ நித்தியத்துலேருந்து ஆரம்பித்து ஆனந்தத்தில் முடித்தேன். ஆனந்தம் தான் நித்தியம். அந்த ஆனந்தம் நித்தியம்தான் நான், ஆத்மா. இப்போ நாம் இன்றைக்கி வேண்டிய உபநிஷத்துக்கு போகலாம்.